அண்மை செய்தி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியில் சென்னை அணி வீரர்கள் அபார வெற்றி அடைந்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 141 ரன்கள் எடுத்தது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளிலான 71வது லீக் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு அணிக்குமே ஹோம் கிரவுண்ட் மேட்ச் 7 ஆட்டங்கள் இருக்கும். அந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கான ஹோம் கிரவுண்ட் மேட்சாக இறுதி லீக் ஆட்டமாக இது சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த நிலைக்கு, அதாவது பிளே ஆஃபுக்கு முன்னேற வேண்டும் என்றால் டூ ஆர் டை, ஒரு வாழ்வாசாவ ஆட்டமாகவே இது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில 5 விக்கெட் வித்தியாசத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தியிருக்கிறது. முதல் டாஸ் வென்று பேட்டிங்கை தெரிந்த ராஜஸ்தான் 141 ரன்கள் எடுத்து 142 என்பது இலக்காக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வைத்திருந்தது. அதனை தொடர்ந்து இரண்டாவதாக களம் கண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா 18 பந்துகள்ல 27 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து 2 ரன்களுக்கும் அதே போல மொயின் அலி ஆகியோர் 10-18 ரன்களை வெளியேற, அதே போல ரவீந்திர ஜடேஜா அப்செக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் என்ற அளவுல 5 ரன்கள் வெளியேறினார். இறுதியில களம் கண்ட சமீர் ரிஸ்வி மற்றும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கேப்டன் முறையில் 42 ரன்களை சேர்த்தார். அதே போல இறுதியில வெற்றிக்கான சமீர் ரிஸ்வி வெற்றி பெறுவதற்கு உறுதியாக இருந்தார். அது மட்டுமல்லாமல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.